வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் உண்மையிலேயே உங்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைக்கும். இது 2022ல கேரளாவுல நடந்த ஒரு பகீர் உண்மை சம்பவம். சாதாரணமா வாழ்ந்த ஒரு குடும்பம் திடீர்னு உள்ள வந்த ஒரு தந்திரவாதி, அப்பாவியா ஏமாந்த 2 பெண்கள், கடைசியில பாத்தீங்கன்னா கொடூரமான மனித பலி. இது ஏதோ சினிமா கதை கிடையாதுங்க, நிஜமாவே நடந்த ஒரு கொடூரமான விஷயம். ஒரு கிரைம் அனலிஸ்டா எப்படி இப்படி ஒரு இருண்ட வலைக்குள்ள அவங்க விழுந்தாங்கன்னு நாம இப்போ டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்க சீக்கிரமே பெரிய பணக்காரர்கள் ஆகலாம், ஆனா அதுக்கு ஒரு பூஜை வேணும். சாதாரணமா கேக்குறப்ப இது வெறும் ஆசை வார்த்தை மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு மனுஷனோட மூளை எப்படி முழுசா கிரிமினலா மாறுதுங்கிறதுக்கு இந்த ஒத்த வரி தான் தொடக்க புள்ளி. பணம் அப்படிங்கிற ஒற்றை ஆசை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொலையில போய் முடிஞ்சதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சம்பவத்தோட பேக்ரவுண்ட கொஞ்சம் பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே கேரளான்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? பசுமையான மரங்கள், மழை, ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை. கரெக்டா? குறிப்பா பாத்தனம்திட்டா மாவட்டம் அமைதிக்கு பேர் போன ஒரு இடம். ஆனா அந்த அமைதியான மண்ணுக்குள்ள எவ்வளோ கொடூரமான இருண்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. சில சமயம் இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலை தான் ரொம்ப பெரிய கொடூரங்களை மூடி மறைக்கிற திரையா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். ஓகே, இப்போ நாம நேரா நம்ம சந்தேக நபர்கள் கிட்ட போவோம். பகவல் சிங் மற்றும் லைலா வெளியில பார்க்க ரொம்ப சாதாரணமானவங்க. எப்படி அவங்க இப்படி மாறினாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட வாழ்க்கையை நாம வெளியில இருந்து பார்த்தோம்னு வைங்களேன். பகவல் சிங் ஒரு பாரம்பரிய மருத்துவர், லைலா ஒரு அமைதியான குடும்ப தலைவி. சமூகத்துக்கு தெரிஞ்ச முகம் இதுதான். ஆனா அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? பயங்கரமான நிதி நெருக்கடி, கழுத்தறுக்கும் கடன், வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு விரக்தி. ஆக்சுவலா சொல்லப்போனா இந்த ஒரு பலவீனம் தான் அவங்கள அந்த ஆபத்தான பாதையில தள்ளிச்சு. இந்த மாதிரி ஒரு குடும்பம் பண நெருக்கடியில ரொம்ப பலவீனமா இருக்கும்போது சரியா அந்த நேரத்துல என்டர் ஆகிறான் அந்த மாஸ்டர் மைண்ட் முகமது ஷாஃபி. ஷாஃபி நேரா வந்து எனக்கு ரத்தம் வேணும்லாம் கேட்கல. அவன் தன்னை ஒரு மாந்திரிக நிபுணர், அதாவது ஒரு பிளாக் மேஜிக் எக்ஸ்பர்ட் மாதிரி காட்டிக்கிட்டான். உங்களுக்கு செல்வம், மகிழ்ச்சி, அதிகாரம் எல்லாமே கிடைக்கும்னு பெரிய பெரிய பொய் வாக்குறுதிகளை கொடுத்தான். அவங்களோட அந்த நிதி பலவீனத்தை அவன் ரொம்ப தந்திரமா அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த மூளைச்சலவை, அதாவது இந்த பிரெயின் வாஷிங் நடந்த டைம் லைன் தான். எடுத்த உடனே அவன் பலி கேட்கல. முதல்ல சாதாரண பண நெருக்கடி, அப்புறம் அவனை சந்திக்கிறாங்க, மெதுவா சின்ன சின்ன பூஜைகள்னு ஆரம்பிச்சு கடைசியா மனித பலி வேணும்னு கேட்கற அளவுக்கு அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா இருளுக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. இது ஒரு கிளாசிக் பிரெடேட்டர் பேட்டர்ன்னு நாங்க சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கொடூர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி உயிர்களை பத்தி பார்ப்போம். ரோஸ்லின் மற்றும் பத்மா, இவங்க எப்படி இந்த வலையில வந்து சிக்குனாங்க? உண்மையை சொல்லும்னா, ஷாஃபி இந்த சாதாரண உழைக்கிற பெண்களை எந்த மாந்திரிகத்தையும் வச்சு ஈர்க்கல. அவன் போட்ட தூண்டில் ரொம்பவே சாதாரணம். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொய் வாக்குறுதி தான். ஆனா அவங்கள அங்க காத்துக்கிட்டு இருந்தது ஒரு இருண்ட அறை, மங்கலான வெளிச்சம், சில மந்திரங்கள், அப்புறம் ஒரு கொடூரமான பலி. அவங்களோட வறுமையே அவங்களுக்கு ஒரு மரண வலையா மாறிடுச்சு. 2. இந்த எண் வெறும் நம்பர் இல்லைங்க, இது ஒரு கொடூரமான உண்மை. ஏன்னா பேராசையாலும் அந்த குருட்டு நம்பிக்கையாலும் மூளைச்சலவை செய்யப்பட்ட அந்த தம்பதி ஒரு கொலையோட நிறுத்திக்கல. அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2வது மனித பலிக்கும் சம்மதிச்சாங்க. ஒரு கிரிமினல் மைண்ட் எப்படி கொஞ்சமும் இரக்கம் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த இடத்துல தான் விசாரணை ஆரம்பமாகுது. நல்ல வேளையா எந்த இருண்ட உண்மையும் ரொம்ப நாளைக்கு பூமிக்கடியில மறைஞ்சிருக்காது இல்லையா? இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு க்ளூவுமே இல்ல. 2வது பலியான பத்மா காணாம போனதா அவங்க குடும்பம் கொடுத்த ஒரு சாதாரண புகார்ல இருந்து தான் இது ஆரம்பாச்சு. போலீஸ் மெதுவா ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுல திரும்ப திரும்ப வந்த ஷாஃபியோட நம்பரை ட்ராக் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல தீவிர விசாரணையில ஷாஃபி உடைஞ்சு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். ஷாஃபி உண்மையை ஒத்துக்கிட்டதும் போலீஸ் நேரா அந்த தம்பதியோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டின் பின்புறத்துல தோண்டி பார்த்தப்போ நிஜமாவே சொல்றேன், ஒட்டுமொத்த கேரள போலீஸுமே உறைஞ்சு போயிட்டாங்க. மண்ணுக்குள்ள 2 மனித உடல்கள். அதுவரைக்கும் ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸா இருந்தது இந்தியாவையே உலுக்கிய ஒரு மனித பலி வழக்கா மாறின தருணம் அதுதான். இப்போ ஒரு கிரைம் அனலிஸ்டா இந்த குற்றம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா உடைச்சு சொல்ல விரும்புறேன். ஏன்னா இது வெறும் செய்தி கிடையாது, நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த கொடூரமான ஃபார்முலாவை கொஞ்சம் கவனிங்க. முதல் விஷயம் பலவீனம், அதாவது அவங்களோட நிதி நெருக்கடி. 2வது தூண்டில், வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்ற அந்த பொய். 3வது கருவி, அவங்களோட குருட்டு நம்பிக்கை. கடைசியா இதுக்கெல்லாம் ஒரு வினையூக்கி, அதாவது கேட்டலிஸ்ட், அந்த கிரிமினல் மாஸ்டர் மைண்ட். இந்த நாளும் ஒன்னா சேரும்போது ரொம்ப சாதாரண மனிதர்கள் கூட எப்படி இரக்கமற்ற கொலைகாரர்களா மாறாங்கன்னு நீங்களே பாருங்க. இந்த சைக்காலஜிய நாம இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட பொருத்தி பார்க்கணும். நேர்ல வந்த ஷாஃபி மாதிரி தான் இன்னைக்கு பல ஆன்லைன் மோசடிக்காரர்களும் இதே பண்றாங்க.
ஓவர் நைட்ல பணக்காரர் ஆகலான்னு சொல்ற ஆசை வார்த்தைகள், வெரிஃபை பண்ணாத வேலை வாய்ப்புகள், எதையும் ரகசியமா வச்சுக்க சொல்றது, இது எல்லாமே மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்ஸ். நம்ம குடும்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே உஷாரா இருக்கணும். இது நம்ம முன்னாடியே ஒரு ரொம்ப கஷ்டமான கேள்வியை வைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே அதிக கல்வியறிவு பெற்ற ஒரு சமூகத்திலேயே இப்படிப்பட்ட மூடநம்பிக்கைகளும் ஏமாற்று வேலைகளும் நடக்குதுன்னா, டெய்லி நம்ம ஃபோன்ல வர நவீன மோசடிகளுக்கு எதிராக நாம உண்மையிலே எவ்வளோ விழிப்புணர்வோட இருக்கோம்? குறுக்கு வழியில தேடுற வெற்றி எப்பவுமே எவ்வளோ ஆபத்தானதுன்னு நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும். இந்த அனலைசிஸை முடிக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்த ஞாபகப்படுத்த விரும்புறேன். பணம் இந்த உலகத்துல எல்லாமே தரும். ஆனா நம்ம மனிதத்தன்மை போயிடுச்சுன்னா அப்புறம் அங்க எதுவுமே மிச்சம் இருக்காது. நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும்போது தயவு செஞ்சு உஷாரா இருங்க. எந்த ஒரு மிகப்பெரிய செல்வத்துக்காகவும் நம்ம மனித நேயத்தை பலி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.